பாடல் ஆராதனையை சிஸ்டர் நெகோமி வந்து நடத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்து கர்த்தர் நம்மளை அழைத்து உணர்த்தி நடத்தி இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 99வது சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரே நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபிலே நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும், அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென், ஆமென். அப்படியே கண்களை மூடி அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக உங்களுடைய இரு கரங்களை பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக உயர்த்தி உங்களை தாழ்த்தி ஜீவ பலியாக அவரிடத்துல கர்த்தர்ட்ட சொல்லுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த 5 மினிட்ஸ்ல அறிக்கையிடுங்க. நம்ம பண்ற இந்த 1 மணி நேரம் ஆராதனை உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே மூடின மேகத்தை இன்று காண்பீர்கள். நம்மை நடத்தின மேக ஸ்தம்பத்தையும் அவர்களை நடத்தின அக்கினி ஸ்தம்பமும் இன்று நம் மத்தியிலே உலாவுகிறதை நம்மளுடைய கண்கள் காணும். அது அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களே அது காணும். அந்த தேவன், அந்த பரிசுத்தம் உள்ள தேவன், அந்த சேனைகளின் கர்த்தர், அந்த மகத்துவமானவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் மேன்மையானவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லா ஜனங்கள் மேலும் ஆளுகை செய்கிறவர். உங்க சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி அந்த தேவாதி தேவனை நோக்கி, அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் சர்வ லோகாதிபதி, அவர் ஆளுகை செய்கிறவர். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் அகிலத்தை ஆள்கிறவர். அவருக்கு முன்பாக கட்டளைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. எல்லா அதிகாரத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். ஓ, அவருக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் அடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த கர்த்தாதி கர்த்தரை உங்களுடைய இருதயத்துல இன்வைட் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பார். நீங்க தேவ சித்தத்தின்படி எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு இன்று ஆகும். அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளின தேவன். அவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் சாமுவேலுக்கும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளுகிற, அவர் பேசுகிற தேவன். அவர் இன்று பேசுவார், அவர் இன்று உலாவுவார், நம்மை நிரப்புவார். அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்திற்கு நேராக நம்மை நடத்துவார். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம், உங்க சத்தத்தை உயர்த்தி இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கேருபின் சேராபின்களோடு கூட அந்த 24 மூப்பர்களோடு கூட நாமும் ஒருவராய் ஹalleluya யாவே ஹalleluya பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே உம் நாமமே worship you, Lord. We exalt your name. Hallelujah. நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் அல்லேலூயா. கரங்களை விரித்து அல்லேலூயா உங்க சத்தத்தை உயர்த்தி அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்த்து அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவராய் இருந்தும் மனுபுத்திரராகிய நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறாரே. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு சிறந்தவர், அவர் எவ்வளவு மேன்மையானவர். நம் மத்தியிலே உலாவுகிறாரே. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் விசுவாசத்தோடு சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் இன்று மேன்மையடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மையடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya உற்சாகமாய் அவ்வளவுதானா? தாவீதின் குமாரனுக்கு அவ்வளவுதானா? நமக்காக ஜீவனை கொடுத்தாரே. அவர் எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தார். நம்மை அழைத்திருக்கிறாரே, நம்மை நடத்தினாரே, நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா.
நாங்கள் சிறுகவும் உம்முடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கூட தகுதி இல்லாத எங்களை நோக்கி பார்த்தீரே. நீர் உன்னதங்களில் மேலானவர், நீர் பூமியிலே உயர்ந்தவர். ஓ, அவர் நம் மத்தியிலே உலாவுகிறாரே. கரங்களை விரித்து ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணித்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உம்முடைய கண்களினாலே என்னை நோக்கி பார்த்தவரே, one more time, hallelujah, hallelujah, hallelujah. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு. உங்க சத்தத்தை உயர்த்தி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். நான் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். எதற்குமே அஞ்சிடே. எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஓ, எக்கால சத்தத்தை ஊதி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். Oh yes Lord, அற்புதம் செய்பவர் you are the one miracle worker, அகிலம் you are way maker. யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். Oh victory Lord, யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் யுத்தத்தில் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை
இயேசு ராஜாவுக்கு வாயாலெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, உங்க சத்தத்தை உயர்த்தி, அவர் இருக்கார்ல, நாங்க சோர்ந்து போவோம். இயேசு நீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. இயேசு, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவர் பார்த்து கொள்வார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பார்த்து கொள்வீங்க. இயேசு, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவோம். அவ்வளவுதான் விசுவாசமா? இயேசு நீங்க நம்ம தேவாதி தேவனுக்கு நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ சமாதானக்காரர், சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் இயேசு நீங்க இருக்கையில. கரங்களை உற்சாகமாய் தட்டி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு கரங்களை அசைத்து, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்த்து உங்க சத்தத்தை உயர்த்தி, நீர் என்னை அழைத்ததே கனம் ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டதே மேன்மை. இதை தவிர வேற கனம் எனக்கு என்ன வேண்டும் ஐயா? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு we worship you Lord. We praise you with my whole heart, whole mind, whole soul. You are the miracle worker. Amen.
துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியில் பாஸ்டர் மாசிலாமணி ஐயா வந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. நாம் எல்லாரும் ஜெபி. அன்பின் கிருபையும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் சொந்தக்காரராயிருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, மகிமையான இந்த கூட்டத்தினுடைய 2வது நாள், இந்த 2வது பகுதியை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நாங்கள் உம்மை நன்றி சொல்லுகிறோம். பாடலின் வாயிலாக பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமாய் எங்கள் மத்தியிலே, சபையின் மத்தியிலே, ஜனத்தின் மத்தியிலே என் ஆண்டவர் வெளிப்பட்டு கொண்டிருந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையோடு தேவ சமூகத்திலே வருகிற தம்முடைய மகனையும் கர்த்தர் பயன்படுத்தி வார்த்தையினாலே எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்பும்படி இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஒரு வாழ்த்துறை வழங்கும்படியாய் அவர் அன்போடு கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் உங்கள் மத்தியிலே உங்களை எல்லாம் காணும்படி கர்த்தர் தந்த மேலான இந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2வது நாள் கூட்டத்திலும் உங்கள் முன்பாக நின்று உங்களை வாழ்த்தி ஒரே ஒரு ஆலோசனையை தரும்படி கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ தேவ சபையின் 5வது மண்டலத்தின் பொது கன்வென்ஷனில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோஜிக் வேர்ல்ட் மிஷனுடைய வைஸ் பிரசிடென்ட்டும் முதல் மறை மண்டலத்தின் பேராயருமாய் இருக்கிற பிஷப் டாக்டர் பெவின் லாரன்ஸ் அவர்களையும், இந்திய கிறிஸ்தவ தேவ சபையின் தலைவரும் 3வது மறை மண்டலத்தின் பேராயருமாய் இருக்கிற பிஷப் எடிசன் விக்டர் அவர்களையும், இந்திய கிறிஸ்தவ தேவ சபையின் செயலாளரும் 5வது மறை மண்டல பேராயருமான பிஷப் ஜெயக்குமார் அவர்களையும், ஃபர்ஸ்ட் லேடி மதர் சுலோச்சனா அவர்களையும், சிறப்பு விருந்தினராய் நம் மத்தியில் வந்து தேவ செய்தி அளித்து வருகிற ரெவரண்ட் எல் ஜெபராஜ் அவர்களையும், மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஊழியர்கள் மற்றும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அது லூக்கா 18 எடுத்துக்கொள்வோம். அதில் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? அடுத்து 8வது அந்த முதல் பகுதி போதும். இந்த இடத்திலே சொல்லப்பட்ட வசனத்தை உங்கள் முன்பாக வைக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக. ஆனால் இந்த கூட்டத்துக்கு வந்த பிறகு இந்த 2 நாட்களாக பரிசுத்த ஆவியானவர் இதே ஒரு கருத்தோடு உங்களோடு பாடல் ஆராதனை ஆனாலும் சரி, செய்தி ஆனாலும் சரி, அந்த கருத்து திருப்பி வந்து கொண்டே இருந்தது. இப்போதும் இந்த வார்த்தை எப்போ வருகிறதுனா, இயேசு கிறிஸ்துவே ஒரு உவமையாக சொல்லுகிறார். 1ஆம் வசனத்திலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு யார் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார் என்று பார்க்கிறோம். இப்போ சோர்ந்து போகாமல், இப்போ பாடல் ஆராதனையில் கூட இயேசு நீங்கள் இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை, எல்லாரும் உற்சாகமாக பாடினோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியுமாக உங்களிடத்திலே சொல்லுகிறது என்னவென்றால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். ஹல்லேலூயா. இரவும் பகலும் கூப்பிடுகிற எல்லாருக்கும் அல்ல,
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில். இப்போ நம்ம எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்படிதானே? ஆமேன். நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். ஏதோ நம்மை ஆண்டவரை அறியாத குடும்பங்களில் இருந்தெல்லாம், நம்ம ஆண்டவரை விட்டு எங்கேயோ போய் கொண்டிருந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்மை தேடி வந்து நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணும்போது அதில் செலக்ட் ஆகிட்டோன்னா எவ்வளோ சந்தோஷம் இல்லை? பெரிய விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. இந்த கம்பெனியில் எனக்கு எங்கள் பையனுக்கு செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விருந்து வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும்போது நம்முடைய ஜெபத்தை அவர் நிச்சயமாய் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு வார்த்தை இருக்குது, நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து. அது என்ன அர்த்தம்? நீடிய பொறுமை ஆண்டவருடைய ஒரு குணம். நாமும் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீடிய பொறுமை, நீடிய பொறுமை ஏன்னு சொன்னால், அது என்னென்னா, நம்ம கேட்ட உடனே அடுத்த செகண்டு நமக்கு வந்து வாய்க்கவில்லை. நாம் காத்திருக்க சில நேரங்களில் கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்மை தேவன் கொண்டு போகிறார். அப்போ அந்த காத்திருக்கிற நேரத்தில் அவர் பொறுமையாக இருப்பதன் காரணம் என்னென்னா, நாம் பல காரியங்களிலே நம்மை சீர்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். நாம் இன்னும் அவருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் ஏதோ ஒரு காணிக்கையை போட்ட உடனே எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சிருவார், அதை செஞ்சிருவார், அல்லது நான் சபைக்கு இதை செய்கிறதுனால அதை செய்கிறதுனால எனக்கு நான் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு இல்லை. பைபிளில் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். கொஞ்ச நேரம் நமக்கு விட்டு பிடிக்கிறார். என்னெல்லாம் சொல்கிறார் அவர்? எப்படின்னா, நாம் வந்து அதிகமாக அவரிடத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது நாம் தேவனோடு இணைகிறோம். அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு அவரோட தனிப்பட்ட விதத்திலே நமக்கு என்ன வேணும்? ஒரு ரிலேஷன்ஷிப். யாரோ பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எங்கேயோ இருக்கிறார் அவர், நம்ம எங்கேயோ இருக்கிறோம். அப்படி அல்ல, இன்னும் அவரிடத்திலே நெருங்குகிறோம். எங்கள் பிதாவே, என் தகப்பனே என்று அவரை நாம் அறிந்து கொள்ளும் அந்த பாக்கியத்தை நமக்கு கிடைக்கிறது. நாம் இன்னுமாக அவர் காத்திருந்து ஜெபிக்கும் போது, வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவரோடு கூட இணைகிற ஒரு அனுபவத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் இன்னுமாய் பெருகிறது. நாட்கள் போக போக நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போமானால் நம்முடைய விசுவாசம் இன்னும் பெருகுகிறது. நமக்கு அதிக தைரியம் வருகிறது. அவருடைய கிருபாசன தண்டையிலே நெருங்குவதற்கு தைரியம் வருகிறது. இதையெல்லாம் அவர் அந்த நாட்களிலே அவர் பொறுமையாக இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறார் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நாம் இன்னுமாக பரிசுத்தப்படுகிறோம். இன்னுமாக வேத வசனங்களை தியானித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் சத்தத்தை கேட்கும் உணர்வை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ கூட பாடணும், கர்த்தரின் சத்தம் எப்படிப்பட்டதா? வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவமானதான. சில சமயம் மெல்லிய சத்தத்தோடு அவர் நம்மோடு பேசுவார். அதையும் நம்ம கேட்கணும். கேட்கறதுக்குரிய உணர்வை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஆண்டவர் பொறுமையாக இருக்கும்போது, நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாக பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு நியாயம் செய்யாமல் அவர் இருப்பாரோ, சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆனால் ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். விட்டுறாதீங்க. இது வேண்டாம், இது நடக்காது. நம்ம பாட்டெல்லாம் பாடணும், கூடாதது ஒன்றுமில்லையே அப்படிலாம் பாடணும். அப்போது ஆண்டவரால் கூடாதது எதுவுமே இல்லை. பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது கணவருடைய காரியம், மனைவியுடைய காரியம், பெற்றோருடைய காரியம், அல்லது ஆஃபீஸில் உள்ள காரியங்கள், எப்படிப்பட்ட சோதனைகளையும் நாம் பொறுமையோடு இருந்து நாம் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு வசனங்களை ஆராய்ந்து நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நியாயத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
அந்த வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு சர்ச்சை அட்டன் பண்ணுவோம். பாஸ்டருடைய அக்கா அதை பொறுப்பெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆகுது, 80 இயர்ஸ் ரன்னிங். ஆனால் அவ்வளோ உற்சாகமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சபை தான். அங்கே போனால் சரியாக உட்கார கூட அங்கே இடம் இல்லை. ஒரு 5-6 மாதம் நாங்கள் அங்கே போயிருந்திருப்போம். இப்போ திடீர்னு ஒரு அற்புதம் அங்கே நடந்துச்சு. என்னென்னா அந்த ஒரு வீட்டில் தான் ஒரு போர்ஷனை கொடுத்து ஆராதனை நடத்துவதற்கு அந்த இடத்தை கொடுத்துருந்தாங்க. அப்படி தான் நடந்துட்டு வந்துச்சு. ஆனால் அந்த பையன், அவங்க வீட்டில் 3 பாய்ஸ், அந்த அம்மாவுக்கு 3 பாய்ஸ், அவங்க ஒரு விதவை இத்தனைக்கும். அவங்க அந்த பையன் என்ன பண்ணுறான், 3வது பையன் அந்த வீடை இடித்து நான் திருப்பி கட்ட போகிறேன், நல்லா கட்ட போகிறேன், அதில் ஒரு போர்ஷனை நான் ஊழியத்துக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுத்தான். ஹல்லேலூயா. ஆனால் அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. அவங்க அப்பா ஒரு ஊழியக்காரரு, அந்த பகுதியில் ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த 3 பாய்ஸுமே ரட்சிக்கப்படலை. ஹல்லேலூயா. அப்போ அந்த அம்மா அன்றைக்கி அவங்க சாட்சி சொன்னாங்க, அந்த ஊழியக்காரம்மா சாட்சி சொன்னாங்க, இவ கண்ணீரோட எப்போ பார்த்தாலும் ஜெபிப்பான், எப்போ ஜெபம்னு சொன்னாலும் முடியலன்னாலும் எப்படியாவது ஜெபிப்பா. ஆப்ரேஷன் பண்ணி படுத்து கிடக்கிற போதும் உபவாசத்தோடு அவள் ஜெபிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரமா அந்த சகோதரி, மற்ற சகோதரியை பற்றி, இந்த வீடை கட்டி கொடுத்த அந்த சகோதரியை பற்றி சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்களா, அவங்க ஹஸ்பண்ட் இறக்கும்போது இந்த அம்மாட்ட சொல்லியிருக்காரு, நமக்கு 3 பிள்ளைங்கம்மா, ஆனால் ஒரு பயலும் உருப்படி இல்லை, நீ உன்னை எப்படி தான் பார்த்துக்கு போகிறானுங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தனும் உருப்பட மாட்டான்னே சொல்லிட்டு போயிட்டாராம். ஆனால் இந்த தாயார் இன்னும் அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஜெபித்துட்டே இருந்தாங்க. திடீர்னு அந்த வீட்டை அவங்க ஆல்டர் பண்ணி கடந்த வாரத்தில் அது பிரதிஷ்டை செய்தோம். ஹல்லேலூயா. உள்ள நுழைஞ்ச ஆச்சரியம், இதுவும் ஒரு சின்ன ஒரு கிராம்ப்டு பிளேஸாக இருந்துச்சு. அதை இடித்து அந்த நடுவில் ஒரு பில்லரெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பில்லரெல்லாம் எடுத்து அதை லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அந்த பையன் அதை மாற்றி ஒரு அழகான ஒரு ஆராதனை ஸ்தலமாக அதை மாற்றி இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாட்சி அவங்க அந்த அம்மாவை பற்றி சொன்னப்போ எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. பாருங்கள், அவங்களுக்கு அவ்வளோ ரொம்ப படித்தவங்களா தெரில, பெரிய வசதிகள் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அம்மாவுடைய சோர்ந்து போகாத ஜெபம். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை உங்கள் பிள்ளைகளுக்காக அல்லது சூழ்நிலைகள் எதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்களானால், நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாளிலே நியாயம் செய்வார். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். ஆமென். தேங்க்யூ அம்மா. இப்பொழுது ஜான் பின்னி அவர்கள் ஒரு பாடல் பாடும்படியாய் நாம் அழைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை
மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? சதமாய் என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. கொஞ்சம் சத்தம் எடுத்து, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பரிசுத்த, என் இயேசு. நம்முடைய முக்கியமான நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் பேச போகிறார். அல்லேலூயா. காலையில் எடுத்த செய்தி அநேகருக்கு 2 செய்தியும் அல்லேலூயா ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் மிகுந்த ஒரு செய்தியாக இருந்தது. அல்லேலூயா. அதை இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற உற்சாகமாய் கரங்களை தட்டி பாஸ்டர் ஐயா ஜெபராஜை நாம் வரவேற்கலாம். ஜீசஸ். உங்கள் மத்தியில் வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்வது எனக்கு சந்தோஷம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள். கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள். கல்வாரி மலை மீதிலே கள்ளர்கள் மத்தியிலே, கல்வாரி மலை மீதிலே கள்ளர்கள் மத்தியிலே, சிலுவையில் அறைந்தனரே உனக்காய் ஜீவனை விட்டார். சிலுவையில் அறைந்தனரே உனக்காய்
உனக்காய் ஜீவனை விட்டார். கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள். நல்ல பிதாவை நாங்களுமே துதிக்கிறோம். நம்முடைய கல்வாரி அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரை நீ நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை ஆழமாய் புரிந்து கொள்ள, இந்த வெளிப்படுத்தலை புரிந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள், ஆவியின் கண்கள் பிரகாசமாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பும். எங்களுடைய செவிகளை திறந்துவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இதுவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு யாராவது இருப்பீர்களானால், இந்த இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தை, இருதயத்தை திறந்து கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த இயேசு ஒருவர்தான் மனிதனுடைய பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர். இயேசு உள்ள வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வையே ஒட்டுமொத்தமாக மாற்றுகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எத்தனை புதிதாயின? சத்தமாக சொல்லுங்க, எத்தனை புதிதாயின? எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். வாழ்க்கையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தொழிலில், வேலையில், சரீரத்தில், வியாபாரத்தில், மனதில், எண்ணங்களில், சிந்தையில், உணர்ச்சிகளில், எல்லா பகுதியிலும் கர்த்தர் கை வைக்கும்படி விரும்புகிறார். ஆகவே இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது நமக்கு லாபம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய லாபத்துக்காக நம்மளை கூப்பிடலை, நம்முடைய லாபத்துக்காக நம்மை கூப்பிடுகிறார். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இனம் புரியாத சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, வாழ்வு, சுகம், பலன், ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு, வளம், அருமையானவர்களே, தீர்க்காயுசு, இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் கொடுத்து மரித்த பிறகு அந்த பரலோகத்தையும் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே இயேசு கிறிஸ்துவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இங்கே இருப்பீர்களானால், இருதயத்தை திறந்து இந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக இரத்தம் சிந்தின இயேசுவுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும்படி உங்களுக்கு இந்த தருணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எதற்காக கடவுள் நம்மை இந்த உலகத்தில் உண்டாக்கினார் என்கிற நோக்கத்தை புரிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு நாள் வரும், அன்னைக்கு மூச்சு நம்மளை விட்டு போகும், போய் சேருவோம். அதுக்காக நாம் இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை, அதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரை குறித்து தேவன் ஒரு உன்னதமான திட்டத்தை போட்டு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆமேன். ஏன் வாழ்கிறோன்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்தோன்னா அருமையான ஒரு அர்த்தமே இல்லாமல் ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிடும். ஆகவே இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். பாருங்க, எந்த பொருள் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டாலும் உண்டாக்கப்பட்டாலும் அது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காகத்தான் உண்டாக்கப்படுது.
அப்படிதானா? இந்த ஃபேனை உண்டாக்கியிருக்கிறாங்க. எதுக்கு உண்டாக்கியிருக்கிறாங்க சொல்லுங்க? காற்று வரணும், நமக்கு சுகமாக இருக்கணும். சேர் எதுக்கு? உட்கார்றதுக்கு. வாட்ச் எதுக்கு? டைம் பார்க்குறது. ஃபோன் எதுக்கு? அதுக்கு நிறையா இருக்குது, விட்டுருவோம். கண்ணாடி எதுக்கு? செருப்பு எதுக்கு? சொல்லுங்க. நீங்க எதுக்கு? அது தெரியாம தானே முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் பிரதர் எங்களுக்கு தெரியல. நான் எதுக்கு வந்தேன், ஏன் பிறந்திருக்கிறேன், என்ன நடக்குது, நான் எதுக்கு இருக்கிறேன்னே எனக்கு தெரியலையே. ஒரு பொருளை குறித்த நோக்கத்தை நாம் அறியாவிட்டால், ஒரு பொருளை குறித்த நோக்கத்தை நாம் அறியாவிட்டால் அந்த பொருளையே நம்ம வீணாக்கிடுவோம். கவனிங்க, ஒரு பொருளை குறித்த நோக்கம் நமக்கு தெரியலைன்னா அந்த பொருளையே நாம் வீணாக்கி விடுவோம். ஆமேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா எல்லாரும்? உதவி செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? எனக்கு சொன்னாங்க, திண்டுக்கல்ல சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் சபையில் உள்ளவங்க, சபைக்கு வர்றவங்க, அவங்கள மாதிரி கீழ்ப்படுகிறவங்க உலகத்திலே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. கீழ்ப்படுவீங்களா? செய்வீங்களா? பிரசங்கம் முடிகிற வரைக்கும் யாரும் அங்கங்கே எந்திரிக்கப்படாது இனிமேல். சரியா? அங்கே இங்கே யாரும் என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கனப்படுத்தணும். வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது கர்த்தரையே கனப்படுத்துகிறோம். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது தேவனை கனப்படுத்துகிறோம். இப்போ மட்டும் இல்லை, இந்த கூட்டத்தில் மட்டும் இல்லை, எப்போ சர்ச்சுக்கு வந்தாலும் உள்ளே வந்துட்டிங்கன்னா முடிகிற வரைக்கும் ஒரே இடத்துல இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சரியா? அங்கே இங்கே நடக்காதீங்க. இட் வில் டிஸ்டர்ப் அதர்ஸ். பாருங்கள், அது என்னையும் டிஸ்டர்ப் பண்ணும், வசனத்தை ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிற மற்றவங்களையும் அதை என்ன செஞ்சிடும், டிஸ்டர்ப் பண்ணிடும். இனிமேல் அங்கே இங்கே எந்திரிச்சு நடக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்போம். ஸோ ஒரு பொருளை குறித்த நோக்கம் நமக்கு தெரியலைன்னா அந்த பொருளையே நம்ம என்ன செஞ்சிருவோம், வீணாக்கிடுவோம். உதாரணத்துக்கு இந்த மைக் இருக்குது. இந்த மைக் எதுக்கு? பேசுறதுக்கு. ஒருவேளை இந்த மைக்கு எதுக்குன்னே எனக்கு தெரியலைன்னு வைங்க, எனக்கு ஒருவேளை தெரியலைன்னு வைங்க, இந்த மைக்கு எதுக்குன்னே தெரியலை, இந்த மைக்கினுடைய நோக்கம் எனக்கு தெரியலைன்னா இந்த மைக்கை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் சில வருடங்களுக்கு முன்னால் பெந்தேகோஸ்தே சபைக்குனே அடையாளமாக ஒன்று இருந்துச்சு. ட்ரம்மு கொட்டு. எங்கள் அப்பா பாஸ்டர். எங்கள் அப்பா சர்ச்சில் நான் ஹாஃப் ட்ரவுசர் போட்டுக்கிட்டு இந்த சின்ன பையன் இந்த அளவில் நான் தான் அந்த ட்ரம் அடிப்பேன். எங்கள் அப்பா சர்ச்சில் நான் தான் ட்ரம் அடிப்பேன். எனக்கு இந்த மைக்கை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, அந்த ட்ரம் அடிக்கிற ஸ்டிக்கு மாதிரி தெரியுது. இது மாதிரியே தான் இருக்கும். அது இதே மாதிரி ஒரு குச்சி இருக்கும், மேலே துணியை சுற்றி இருப்போம். அந்த துணியை சுற்றி டம் 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் அடிச்சு நொறுக்கிடுவோம். எனக்கு இந்த மைக்கை பார்க்கும்போது ட்ரம் ஸ்டிக் மாதிரி தெரியுது. அதனால இந்த மைக்கினுடைய ரியல் பர்பஸ், உண்மையான நோக்கம் எனக்கு தெரியாதனால ஒருவேளை இது ட்ரம் ஸ்டிக்காக இருக்குமோ நினச்சி நான் இந்த மைக் எடுத்து போய் ட்ரம்மை தட்டினேன்னா ட்ரம் அடித்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ட்ரம்மும் போச்சு. ஏன்? Very simple reason. Very simple reason. I do not know the purpose of this microphone. நான் சொல்லட்டுமா? உங்கள் மனைவியை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் மனைவியினுடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவீங்க.
உங்க புருஷனை கர்த்தர் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு புருஷனை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா புருஷனுடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவீங்க. பிள்ளைகளை கர்த்தர் எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு பிள்ளைகளை குறித்த நோக்கம், கர்த்தருடைய நோக்கம், ரியல் பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவோம். கர்த்தர் நம்ம கொடுத்த நேரத்தை குறித்த நோக்கம் நமக்கு தெரியலனா நம்முடைய நேரத்தை வீணாக்கிடுவோம். கர்த்தர் நம்ம கையில கொடுக்கிற பணத்தை குறித்த நோக்கம் நமக்கு தெரியலனா பணத்தை வீணாக்கிடுவோம். நம்மை குறித்த நோக்கமே நமக்கு தெரியலனா சொல்லுங்க, 90 வருஷம் வாழலாம், 100 வருஷம் உயிரோடு இருக்கலாம், எல்லாம் வீணா போயிடும். இந்த மாலைவில்லை கர்த்தர் அதனால தான் ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்டை நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு ரிவீல் பண்ணும்படி விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படி விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு விரும்புறீங்க? நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். Our God is a God who speaks to his people. அவருடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆதாமோடு பேசினவர், ஆபிரகாமோடு பேசினவர், சாமுவேலோடு பேசினவர், தாவீதோடு பேசினவர், சாலமோனோடு பேசினவர், எலியாவோடு பேசினவர், எலிசாவோடு பேசினவர், பேதுருவோடு பேசினவர், யோவானோடு பேசினவர். இன்றைக்கும் அதே தேவன் ஜீவனுள்ளவராய் உண்மை உள்ளவராய் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் சொல்லட்டுமா, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைகளா மாறிடும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், one word from the mouth of God. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பெரிய பிரசங்கம் இல்லை, இந்த பிரசங்கத்துக்குள்ளிருந்து வருகிற உங்களுக்குனே ஒரு வார்த்தை வரும். உங்களுக்குனே கர்த்தர் ஒரு ரேமா வார்த்தையை அனுப்புவார். ஒரே வார்த்தை, அது உங்களுக்குனே வரும். அந்த ஒரு வார்த்தையை கேட்ச் பண்ணிடணும், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிடணும். ஆண்டவரே, என்னோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கேட்டீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்ட பொழுது இயேசு அவர்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் திராட்சரசம் கொடுத்தார்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, இயேசு திராட்சரசத்தை கொடுக்கவில்லை, வார்த்தையை கொடுத்தார். வார்த்தை திராட்சரசத்தை கொண்டு வந்தது. சீமோன் பேதுரு இரவெல்லாம் மீன் பிடித்தும் ஒரு மீன் கூட பிடிக்காமல் அவன் காலையில், அருமையானவர்களே, வலை வெறுமையாய், படகு வெறுமையா, பாக்கெட்டு வெறுமையா, மனசு வெறுமையா அங்கே இருந்த பொழுது இயேசு அவனுக்கு என்ன கொடுத்தார்னு கேட்டா, உலகமெல்லாம் அவனுக்கு மீனை கொடுத்தார்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை கலிலேயா கடலில் இருக்கிற அத்தனை மீனையும் கொண்டு வந்து பேதுருவினுடைய வலையில போட்டது. கர்த்தருடைய ஆவியான இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிறார், அதே வல்லமையுள்ள வார்த்தை இந்த மாலை நேரத்தில் உன்னை நோக்கி வருகிறது. உன் அவமானத்தை நீக்கும்படி, உன் நிந்தையை நீக்கும்படி, உன் தலைகுனிவை மாற்றும்படி, உன் தலையை நிமிர பண்ணும்படி, காலமெல்லாம் நீ அழுது கொண்டிருக்கிற உன் அழுகையிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரும்படி அதே வல்லமையுள்ள வார்த்தை, the same word from the same God, அதே தேவனிடத்திலிருந்து அதே வல்லமையுள்ள வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது இந்த மாலை நேரத்தில். catch it, receive it. அதை பிடிச்சுக்கோ, வார்த்தையை பிடிச்சுக்கோ, கவனமா கேளு, கருத்தொன்றி கேள், கவனிங்க. ஆகவே நோக்கம் நமக்கு தெரியலனா we will waste our whole life. அருமையானவர்களே, வேஸ்ட் பண்ணிடுவோம். கர்த்தர் சொல்றாரு, இங்க இருக்கிற ஒரு ஆளு கூட வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது, ஒரு நபர் கூட வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது. எதுக்காக நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ, எதுக்காக இந்த உலகத்துக்குள்ள தேவனால் அனுப்பப்பட்டீர்களோ, எதற்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்டு, நான் சொல்லட்டுமா, நீங்கள் நானும் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் நானும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தவர் அல்ல, இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர். அவருக்குள்ளே இருக்கிற நாமும், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் அல்ல, எல்லாரும் போல பிறந்தவர்கள் அல்ல. நீங்களும் நானும் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய், ஒரு திட்டத்தை முடிக்கும்படியாய், ஒரு பணியை செய்து முடிக்கும்படியாய் பரலோகத்தின் தேவன் உங்களை என்னையும் அனுப்பி இருக்கிறார். ஆகவே
என்னத்தையும் எல்லாரும் போல நானும் வேலை செஞ்சேன், எல்லாரும் போல நானும் பணத்தை சம்பாதிச்சேன், எல்லாரும் போல நானும் ஒரு வீட்டை கட்டினேன், எல்லாரும் போல ஒரு கல்யாணத்தை முடித்தேன், பிள்ளைகளை பெற்றேன், ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டால் மக்கள் சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்களான்னு தெரியல, மதுரையில் எப்படி இருக்கீங்க கேட்டால், ஏதோ வண்டி. அந்த வண்டி எதுக்கு ஓடணும்? அப்படி ஒரு வண்டி ஓடணுமா? தேவையில்லையே. ஏதோ வண்டி ஓடுறதில்லை. ஓடுற வண்டி எல்லாம் ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி ஓடுகிறது. அது போய் சேர வேண்டிய ஒரு இடம் அதுக்கு இருக்குது. சும்மா ஓடல ஒரு வண்டி கூட. ஆனா வாழ்க்கை தான் மக்களுக்கு சும்மா ஏதோ வந்துட்டோம் பிரதர், ஏதோ பறந்துட்டோம், ஏதோ வண்டி ஓடுது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கண்களை திறப்பாராக. நம்முடைய வாழ்க்கை நோக்கமுள்ள வாழ்க்கையை மாற்றும்படிதான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையில் கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். இது பக்தி புஸ்தகம் அல்ல. இது காலையில் ஒரு முத்தம், ராத்திரி ஒரு முத்தம் கொடுக்குற புஸ்தகம் அல்ல. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கை குறித்த நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிற. நான் கொஞ்சம் வேகமாக போகும்படி விரும்புகிறேன். நம்மை குறித்த நோக்கம் என்ன பாருங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட நோக்கம்னு இருக்குது. இப்போ என்னை கர்த்தர் பிரசங்கியாராக அழைச்சிருக்கிறார். எல்லாரையும் பிரசங்கியாராக அழைக்கலை, என்னைய பிரசங்கியாராக அழைச்சிருக்கிறார். ஒருத்தரை பாடகரை அழைச்சிருக்கிறார், ஒருத்தரை இன்ஜினியரை அழைச்சிருக்கிறார், ஒருத்தரை டாக்டரை அழைச்சிருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நோக்கம் இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரை குறித்தும் எல்லாருக்கும் பொதுவான காமன் பர்பஸ் ஆஃப் மேன்கைண்ட். மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தா அவன் எதுக்காக பிறந்திருக்கிறான்? எல்லாருக்கும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் சமமான ஒரு நோக்கம். அதைத்தான் நம்ம வாஸ்தம். மனுஷனை இப்போ கவனிங்க, ஒரு பொருளினுடைய நோக்கம் நமக்கு தெரியலைன்னா யாருக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள், அது எதுக்குன்னு நமக்கு தெரியலைன்னா யார்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக தெரியும். அதை மேனுஃபேக்சர் பண்ணாங்கல்ல, மேனுஃபேக்சரர், அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ உங்களை பற்றிய நோக்கத்தை கேட்கணும்னா நீங்கள் உங்களையே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாட்டையும் கேட்கக்கூடாது. உங்களை ரியலாக இந்த உலகத்துக்குள்ளே பிறக்க வைத்தவர், கொண்டு வந்தவர் கர்த்தர். தகப்பனையும் தாயையும் கர்த்தர் கருவியாக பயன்படுத்தினார். ஆமென். வழங்குதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் தான் பிறக்கணும்னு தீர்மானித்து இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தவர் கர்த்தர். எந்த தகப்பனும் தாயும் இந்த குழந்தையத்தான் பெற்றெடுக்கணும்னு தீர்மானித்து பெற்றெடுக்கிறது. எங்கள் அப்பா அம்மா நான் தான் பிறப்பேன் நான் நினச்சாங்க? ஜெபராஜை தான் பெற்றெடுக்கணும் அப்படியா நினச்சாங்க? நினைக்க முடியாது. நான் தான் பிறப்பேன் நினச்சிருந்தா ஒருவேளை கொஞ்சம் யோசித்து கூட இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சு, தெளிவாக விளங்கிடுச்சு. நான் தான் பிறப்பேன் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் யோசித்து கூட இருந்திருப்பாங்க. இவன் ரொம்ப ஓவர் பிரைட்டாக இருக்கிறான், இவ்வளவு பிரைட்டாக வேண்டாம், நம்ம கொஞ்சம் கலர் கம்மியாக ஒரு குழந்தைய பெற்றெடுப்போம்னு ஒருவேளை அப்படின்னா பெற்றோர் தீர்மானிக்க முடியும்னா செஞ்சிருக்கலாம். பெற்றோர் ஏதோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். என்னுடைய பெற்றோர் தீர்மானித்தார்கள். ஆனால் நான் தான் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார். நீங்களும் அப்படிதான். நீங்க உங்களை பெற்றெடுக்கணும் உங்க பெற்றோர் தீர்மானிக்கல. ஏதோ ஒரு குழந்தை, அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் தீர்மானித்தார்கள். ஆனா நீங்க தான் இந்த உலகத்தில் பிறக்கணும், நீங்க தான் இந்த உலகத்தில் வாழணும், நீங்க தான் இந்த உலகத்தில் வளரணும், நீங்க தான் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து உங்களை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பினவர் வானாதி வானங்கள் கொள்ளாத வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய நம்முடைய தேவன். இப்போ அவர் தான் ரியல் மேனுஃபேக்சரர். இப்போ அவர் சொல்றார், மனுஷனை எதுக்கு இந்த உலகத்தில் உண்டாக்குறேன், மனுஷன் இந்த உலகத்தில் என்ன செய்ய போறான், மனுஷனை எதற்காக நான் டிசைன் பண்றேன்,
அவனை நான் வடிவமைத்தது எதற்காக, எதற்காக அவன் இந்த உலகத்தில் உருவாக்கப்படுகிறான் என்பதை அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் நம்ம தான் அதை இன்னும் சரியா என்ன செய்யலை. சொல்லுங்கம்மா, பார்க்கல, சரியா என்ன செய்யலை. 1 அதிகாரத்தை ஒழுங்கா படிச்சா, ஆதியாகமம் 1 அதிகாரம், ஒரு அதிகாரத்தை ஒழுங்கா படிச்சாலே உருப்பட்டுருவோம். ரொம்ப ஆழமாலாம் தேவையில்லை. ஒரு அதிகாரத்தை உருப்படியா ஒழுங்கா நல்லா படிக்கணும். எங்க வாசிங்க, எதற்காக கர்த்தர் மனுஷனை படைத்தார். வாசிப்போம் மறுபடி 1 அதிகாரம் 26வது வசனம் வேகமா. சரி, அவர்கள் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டு கீழே கடைசியில் வாங்க. அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? நல்ல சத்தமா சொல்லுங்க. அளக்கடவர்களா? நல்ல, எனக்கு சத்தம் அப்படி கேட்குதே. ஆழக்கடவர்களா அளக்கடவர்களா? சிலர் உட்காந்துருக்கிறீங்க, இங்கே உட்காந்துருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து அழுதுகிட்டு இருக்கேன் பிரதர். எனக்கு என்னைக்கு விவரம் தெரியுமோ அன்னையிலேருந்து நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். உட்காந்துருக்கீங்க சிலர். என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர், என் வாழ்க்கை முழுவதும் வேதனை, என் வாழ்க்கை முழுவதும் துன்பம், துயரம், கண்ணீரின் வாழ்க்கை, கண்ணீரின் பாதை. ஏன் கடவுள் என்னை மட்டும் இப்படி படைச்சிட்டார்? இல்லை 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 இல்லை, உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலை, தெரியல. நீங்கள் அழுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆளுவதற்காக படைக்கப்பட்டவர்கள். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த மனுஷன் உண்டாக்குகிற பொருளும் அது சோரம் போயிடலாம், கெட்டு போயிடலாம். தேவன் உண்டாக்கின பொருள் கெட்டு போகாது. கெட்டு போனாலும் அதை சரிபடுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஆளுவதற்காக படைக்கப்பட்ட மனுஷன், ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு டிசைன் பண்ணப்பட்ட மனுஷன், ஆள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்ட மனுஷன் இன்னைக்கு ஆள்றவனாவா இருக்கிறான்? ஆளுகிறவனா இல்லை, ஆளப்படுகிறவனா இருக்கிறான். சூழ்நிலை ஆளுகிறது, பாவம் ஆளுகிறது, பிரச்சனைகள் ஆளுகிறது, போராட்டங்கள் ஆளுகிறது. தடுமாறுகிறான். சிலருக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல, வாழ்க்கையை கசப்பாகிவிட்டது. ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் என்கிற எண்ணம் திரும்ப 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 மனதில். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பேசும்படி விரும்புகிறார். மறுபடி சொல்றேன், அவருடைய ஊழியக்காரன் நின்று தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்கள் அழுவதற்காக அல்ல, நீங்கள் சூழ்நிலைகளால் ஆளப்படுவதற்காக அல்ல, நீங்கள் ஆளுவதற்காக படைக்கப்பட்டவர்கள். பாவத்தை ஆளணும், பாவத்தை ஆளணும், சாபத்தை ஆளணும், பிசாசை ஆளணும், சூழ்நிலைகளை ஆளணும், உபத்திரவங்களை ஆளணும், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை மனிதர்களாகிய நாம் ஆள வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் அழுகிற ஆள் இல்லை, நான் ஆள்ற ஆளு. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க இப்போ, அப்படி ராஜா மாதிரி. ஏன்னா ஆள்றவங்க யாரு? ஆதியாமத்தில் இதை சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இதே தீம், இது அப்படியே ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் பேசுறாரு. 1:6 சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை 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 ராஜாக்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமை உண்டாவதாக. பார்வை மாறணும், பார்வை நான் இன்னும் ஒன்றும் இல்லை பிரதர், அடியேன்னு ஒன்றும் இல்லை, அடியேன்னு ஒன்றும் இல்லை, அடியேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தான் ஒன்றும் இல்லாமல் போனேன். வாயை திறக்காத, இனிமேல் வசனத்தை கவனி, சூழ்நிலையை வச்சு பேசாத, வார்த்தையை கவனி, தேவனை கவனி. இப்போ இந்த மைக்கு பேசுறதுக்காக உண்டாக்கப்படும் பொழுது
அதற்குரிய ஆற்றலை இதை உண்டாக்குனவங்க உள்ள வச்சுதான் இதை உண்டாக்குகிறார்கள். இல்லை, அது பேசணும், ஃபேன் சுத்தணும்னா அது சுற்றக்கூடிய ஆற்றல், அந்த திறன் உள்ள வைக்கப்படுகிறது. அதுபோல தேவன் மனிதனை படைக்கும் பொழுது இவன் ஆளக்கூடிய ஆற்றலை உள்ள வச்சுதான் கர்த்தர் படைத்தார். எப்படி வச்சார், எப்படி உள்ள வந்துச்சு, என்ன ஆச்சு, வேகமா சொல்ல போறேன், கவனிங்க. எப்படி உள்ள வந்துச்சுன்னு பாருங்க. உண்மையாய் ஆளுகிற தன்மை, ஆளுகிற ஆற்றல் உள்ள நபர் யார்? உண்மையா, ரியலா ஆளுகிற நபர் யார்? நம்முடைய தேவன். அதனால தான் அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? ஆளுகிற, the one who rules, ஆளுகிறவர். அவர் எல்லாத்தையும் ஆளுகிறார். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள், கோடான கோடி கோளங்கள், நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவு. பாருங்க, அது சொல்றாங்க 20 லட்சம் கோடி கோளங்கள் இருக்குதான். எத்தனை? ஏதாவது கற்பனை பண்ண முடிஞ்சா வீட்டில் போய் ஒரு நைட்டு 11 மணி போல் கற்பனை பண்ணுங்க, சரியா? அந்த 20 லட்சம் கோடி கோளங்களில் ஒரு கோளம் தான் பூமி. அவர்தான் நம்முடைய தேவன். அத்தனை ஆண்டு கொண்டிருக்கிறார், அத்தனை ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, மண்ணு பொம்மையை செய்கிறார். 7வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 2:7. கவனிங்க, இவ்வளோ பெரிய தேவன் மனுஷனை, ஒரு மண்ணு பொம்மையை உண்டாக்கி, இப்போ அந்த மண்ணு பொம்மையை தூக்குறார். தூக்கணும்னா அவர் குனியணும். தேவன் குனிஞ்சாதான் மனுஷனை என்ன செய்ய முடியும்? தூக்க முடியும். குனிந்தார், தேவன் குனிந்தார். நான் சொல்லட்டுமா? கல்வாரி சிலுவையிலே நமக்காக இயேசு குனிந்தார். அவர் குனிஞ்சதுனால தான் நீங்கள் நானும் உயர்த்தப்பட்டோம், தூக்கப்பட்டோம். அதனால நாம் பாடுகிறோம், குனிந்து தூக்கினீரே பெரியவர் ஆக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவன் ஆக்கினீரே. குனிஞ்சார். இந்த மனுஷன் ஆக்குறதுக்காக தேவன் குனிஞ்சு அவனை தூக்கி அவன் நாசியில், அவன் மூக்கில் தன்னுடைய வாயை வச்சு ஊதினார். என்ன செய்தார்? சொல்லுங்க எல்லாரும். அப்படி ஊதின பொழுது தேவனுக்குள் இருந்த ஒன்று மனிதனுக்குள் சென்றது. கவனி, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் மண்ணுன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் மண்ணுங்க, மண்ணு தாங்க, சரீரம் மண்ணு. ஆனால் உள்ள இருக்கிறது பொக்கிஷம் இருக்கிறது. உள்ள கட்ட கொடுத்திருக்கிறாரே, அது தேவனுக்குள் இருந்த ஒன்று மனிதனுக்குள் வந்தது. என்ன வந்தது? எதை ஊதினார்? எதை ஊதினார்? அங்க எழுதப்பட்டிருக்கிறது. எதை ஊதினார்? சுவாசத்தை இல்ல, வெறும் சுவாசத்தை இல்ல. இன்னைக்கு அதான் பாயிண்ட். வெறும் சுவாசத்தை கர்த்தர் ஊதல. அகில உலகத்தில் இருக்கிற மக்கள் அப்படித்தான் யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் சுவாசத்தை ஊதல. பைபிளை நல்லா படிக்கணும். ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவன் கூட்டல் சுவாசம் இஸ் ஈக்குவல் டு ஜீவ சுவாசம். அப்ப தேவன் ஊதின பொழுது வெறும் சுவாசத்தை மட்டும் ஊதல, ஜீவனையும் சுவாசத்தையும் ஊதினார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஊதினார்? இப்ப ஜீவன்னா என்னங்க அர்த்தம்?
ஜீவன்னா உயிர்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஜீவன்னா உயிர்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். வேதத்தை பொறுத்தளவில் ஜீவன்னா வெறும் உயிர் இல்லை. ஜீவன் என்பது ஆழமான வார்த்தை. ஜீவன் என்பது தேவனைப் போலவே ஆளுகிற தன்மை, தேவனைப் போலவே வாழுகிற தன்மை. ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் the very life of God. தேவனுடைய அந்த வாழ்வு, தேவனைப் போலவே இந்த உலகத்திலே வாழுகிற தன்மை அந்த ஜீவனுக்குள்ள வச்சு அந்த ஜீவனை மனுஷனுக்குள்ள கொடுத்தார். அந்த ஜீவன் தான் மனுஷனை தேவனோடு இணைத்தது. அந்த ஜீவன் தான் மனுஷனை தேவனோடு உறவாட வைத்தது. அந்த ஜீவன் தான் மனுஷனை தேவனோடு ஐக்கியப்பட வைத்தது. அந்த ஜீவன் தான் அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தது. அந்த ஜீவன் தான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த ஜீவன் தான் அவனை ஆள வைத்தது. எல்லாத்துக்கும் காரணம், சத்தமா சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க, ஜீவன். இது வெறும் உயிர் இல்லை, ஆழமான ஒன்று, அதை காட்டிலும் மேலான ஒன்று. இப்ப மனுஷன் எப்ப பாவம் செஞ்சானோ, எப்ப கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சானோ, கர்த்தருக்கு விரோதமா மீறுதல் அவனுக்குள்ள வந்துச்சோ, அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் கொடுத்த ஜீவன் வெளியே போயிடுச்சு, சுவாசம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. கவனி, கவனி, ரொம்ப முக்கியம். என்றைக்கு மனிதன் பாவம் செஞ்சானோ அன்னைக்கு ஜீவன் வெளியே போயிடுச்சு. சுவாசம் இருக்கா? இருக்கு, சுவாசம் இருக்கு. இப்ப ஜீவன் வெளியே போனதுனால தேவனோடு உறவு கொள்ள முடியல, தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியல, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எதையுமே அவனால் என்ன செய்ய முடியல, ஆள முடியல, அடிமையாய் போனான். இத்தினூண்டு பீடிக்கு அவன் என்ன ஆயிட்டான்? அடிமையாயிட்டான். நான் விடணும்னு விரும்புகிறேன் பிரதர், என்னால் முடியலன்றான். ஏன்? why? he became a slave. அவன் யாராயிட்டான்? அடிமையாயிட்டான். அடிமையானதுக்கு காரணம் சொல்லுங்க சத்தம். என்ன போயிடுச்சு வெளியே? ஜீவன் வெளியே போயிடுச்சு, ஆளுகை வெளியே போயிடுச்சு. ஜீவன் வெளியே போனதுனால இப்போ உள்ள மரணம் வந்து விட்டது. உள்ள வேதத்தில் மரணம் என்பது செத்து அப்படி கீழே விழுகிறது இல்லை. எல்லா எதிர்மறையான காரியங்களும் மரணத்துக்கு கீழே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுக்குள்ளே சாவு ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய எண்ணங்களில் சாவு, அவனுடைய உணர்ச்சிகளில் சாவு, அவனுடைய ஆவியில் சாவு, ஆத்மாவில் சாவு, கடைசியில் சரீரத்தில் சாவு. எல்லாம் வாழ்க்கை முழுவதும் சண்டை, பிரச்சனை, போராட்டம். குடும்பத்தில் டெய்லி சண்டை வருதா? எங்கேயோ மரணம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம், ஜீவன் உள்ள இல்லைன்னு அர்த்தம். கவனி, ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவே, உன்னோட கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். மரணத்துக்கு உள்ள வேலை இடம் கொடுக்கவே கூடாது. கவனிங்கள், மரணம்னா செத்து விழுகிறது இல்லை. வேதத்தின்படி மரணம் என்பது எல்லா நெகட்டிவ் திங்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள், மனிதனை அழிக்கக்கூடிய, மனிதனை வாழ விடாமல், மனிதனை சந்தோஷப்பட விடாமல், மனிதனை சமாதானமாக இருக்க விடாமல் என்னெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை தாக்குகிறதோ எல்லாம் மரண சக்தி. மரண சக்தி. அதுக்கு வாசலை திறந்து விட்டது யார்? ஆதாம். ஜீவன் வெளியே போயிடுச்சு, ஜீவன் வெளியே போயிடுச்சு. இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. இப்ப மறுபடி மனிதனை ஆளுகிறவனா மாற்றணும், மறுபடி மனிதனை தேவனோடு உறவாட வைக்கணும், மறுபடி மனிதனை தேவனோடு ஐக்கியப்பட வைக்கணும், மறுபடி மனிதன் சமாதானம் உள்ளவனாய், சந்தோஷம் உள்ளவனாய், நிம்மதி உள்ளவனாய், வாழ்கிறவனாய் அவனை மாற்றணும்னா மனுஷனுக்கு இப்ப என்ன தேவை? மனுஷனுக்கு என்னங்க தேவை? மதம் வேண்டாம். மனுஷனுக்கு மதம் தேவையில்லை. மனுஷனுக்கு தேவை மதத்தின் கொள்கை இல்லை. மனுஷனுக்கு தேவை மதத்தின் சட்ட திட்டங்கள் தேவையில்லை. மனுஷனுக்கு தேவை என்ன? ஜீவன். ஜீவன்.
ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் இழந்தது மதத்தை இழக்கல, மனுஷன் இழந்தது ஜீவனை இழந்தான். நான் சொல்லட்டுமா? மனிதன் இழந்து போன, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவருக்குள் மதம் இருந்ததுன்னு சொல்லல, அவருக்குள் மதம் இருந்ததுன்னு சொல்லல. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. கிறிஸ்து ஒரு மதத்தின் தலைவர் இல்லை. இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றவங்களே ஒரு மத சடங்கை நிறைவேற்றிட்டு போற மாதிரி வர்றாங்க. ஆவிக்குரிய மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், ஞாயிற்றுக்கிழமை ரொட்டீனா போயிட்டு வந்துருவோம் பிரதர். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் வந்து சிக்கன் சாப்பிடலன்னா ஒரு மாதிரி இருக்கும் பிரதர். அந்த மாதிரி ஒரு பழக்கம், அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு மக்களுக்கு. ஒரு மத சடங்கை நிறைவேற்றும்படி இங்கே வரவில்லை. ஜீவனுள்ள தேவனோடு ஜீவனுள்ள உறவை வைக்கும்படி இந்த மாலை நேரத்தில் நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். அவரும் இங்கே வந்திருக்கிறார். மதத்தை உண்டாக்க வரல, மதத்துக்கு இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய 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 மதத்தை அடையும்படி அல்ல, நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுகிட்டே போய் நீங்க எதுக்காண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ, இயேசுவாகிய நானோ, தேவனாகிய நானோ, ஆண்டவராகிய நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். ஒரே நோக்கம், ஒரே எண்ணம். இயேசு உள்ள வந்துட்டாரா? இயேசு இருதயத்துக்குள்ள வந்துட்டாரா? இயேசு குடும்பத்துக்குள்ள வந்துட்டாரா? மரண சக்தி அழிய போகுதுன்னு அர்த்தம், ஜீவன் பெருக போகுதுன்னு அர்த்தம், ஜீவன் பரிபூர்ணப்பட போகுதுன்னு அர்த்தம். ஜீவனுக்கு மேல ஜீவன், ஜீவனுக்கு மேல ஜீவன் உள்ள வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். மதத்துக்குள்ள வரல, மத கொள்கைகளை மத சடங்குகளை நிறைவேற்றுறதுக்கு வரல. உள்ளே ஜீவன், உள்ளே ஜீவன் வந்திருக்குது. நான் சொல்றேன், இயேசு ஒரு நாள் ஒரு கிராமத்துக்குள்ள போகிறார். அப்பொழுது இவர் வெளியே இருந்து கிராமத்துக்கு உள்ள போறார். கிராமத்துக்கு உள்ள இருந்து கிராமத்துக்கு வெளியே ஒரு கூட்டம் வருது. அது என்ன கூட்டம்னா, அது ஒரு வாலிபன் மரித்து விட்டான், அவனை அடக்கம் பண்ணுறதுக்காக வருது அந்த கூட்டம். ஸோ அந்த கூட்டத்துக்கு பேர் மரண கூட்டம். அது உள்ள இருந்து வெளியே வருது, வெளியே இருந்து உள்ள ஒரு கூட்டம் போகுது. இது என்ன கூட்டம்? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்ற ஜீவ கூட்டம் உள்ள போய்கிட்டு இருக்குது. கவனிங்க, எப்பொழுதெல்லாம் ஜீவன் மரணத்தை சந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜீவன் மரணத்தை ஜெயிக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஜீவன் மரணத்தை சந்திக்குதோ அப்பொழுதெல்லாம் ஜீவன் மரணத்தை ஜெயிக்கிறது. நான் சொல்றேன், இயேசு உள்ள வந்துட்டாரா? இயேசு உள்ள வந்துட்டாரா? இயேசு இருதயத்துக்குள்ள வந்துட்டாரா? குடும்பத்துக்குள்ள வந்துட்டாரா? வீட்டுக்குள்ள வந்துட்டாரா? இதுவரைக்கும் வந்த மாதிரி தெரியலன்னா இன்னைக்கு ஏற்றுக்கொள். இன்னைக்கு உள்ள வாங்க, ஆண்டவரின் கூப்பிடு. இன்னைக்கு மதத்தை கூப்பிடாத, இயேசுவை கூப்பிடு. மதத்துக்குள்ள வராத, இயேசுவுக்குள்ள வா. மதத்துல இருந்தேனா, கிறிஸ்தவ மதத்துல இருந்தேனா, கிறிஸ்தவ மதத்துல இருந்து வெளியே வா. கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருக்கும்படி கர்த்தர் கூப்பிடல, கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி கர்த்தர் கூப்பிடுகிறார்.
அவர் உள்ள வர 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 எவ்வளவு இடத்தை கொடுக்கிறோமோ, எவ்வளவு ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்கிறோமோ, எவ்வளவு வாசல் அவருக்கு திறக்கிறோமோ, திறக்க 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 மரணம் அழிந்து ஜீவன் பெருக ஆரம்பிக்கிறது. ஜீவனும் மரணமும் சந்தித்தது, ஜீவன் மரணத்தை வென்றது. கைய வச்ச உடனே வென்றது. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம், சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. எல்லாரும் கரங்களை தட்டி எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த, உயிருடன் எழுந்த ஹரபஹஷகதலரபா, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எல்லாரும் கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். எந்த மனுஷன் அந்த இயேசு கிறிஸ்துவ உண்மையா இருதயத்தை திறந்து ஆண்டவர் இவர்தான் என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்கிறானோ, அந்த வினாடி, கவனிங்க, அந்த வினாடி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்த ஜீவன் இந்த மனிதனுக்குள்ளே வந்து விடுகிறது. இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா ஒரு மாதத்திலிருந்து இன்னொரு மாதத்துக்கு வந்துட்டோம் பிரதர். முந்தி அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம் பிரதர், இப்போ இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் பிரதர். முந்தி தேங்காய் வாழைப்பழத்தையும் தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம் பிரதர், இப்போ பைபிளை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் பிரதர். இது இல்லை பிரதர். இது ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்குள்ளே வரல, மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே வந்திருக்கிறோம். மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்தகாரத்திலிருந்து ஒளிக்குள்ளே, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். கண்கள் திறக்கப்படணும், நான் எங்க இருக்கிறேன்ற அறிவு வரணும். நாங்களும் கோயிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கிறோம், நாங்களும் கிறிஸ்தவங்க தாங்க, நாங்களும் சர்ச்சுக்கு தாங்க போவோம். ஆனால் ஒரே கண்ணீருங்க, வேதனைங்க, துன்பங்க, துயரங்க, பாடுங்க, நிந்தங்க, அவமானங்க, அப்படிங்க இப்படிங்க. என்னங்க எவ்வளோ நாளைக்குங்க, எப்போ, என்னங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன நடந்திருக்குதுன்னு தெரியணுமா தெரிய வேண்டாமா? காலமெல்லாம் அழுகிறது கர்த்தர் நம்மை அழைக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், உன் அழுகையெல்லாம் நான் வாங்கிக்கிறதுக்கு தான் உன்னை என்கிட்ட கூப்பிட்டு இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீரெல்லாம் நான் வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் எரிந்து விடுங்கள். அப்படிதான் போட்டிருக்கு. இல்ல வைத்து விடுங்கள் தமிழ்ல. ரியலா என்னன்னா எரிஞ்சிரு, தூக்கி எரிஞ்சிரு. அதுக்கப்புறம் அதை பக்கத்திலே போகாத, எடுக்காத.
ஏன்னா அதை சுமக்கிற ஒரு தெய்வம், உயிருள்ள தெய்வம் உள்ளே இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, உள்ள ஜீவனை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உங்க தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் சுவாசம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா உங்களுக்குள்ள மட்டும்தான் ஜீவ சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே கல்பரஹா, இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்ப இயேசு உள்ள வந்துட்டாருன்னா என்ன வந்துருச்சு? சத்தமா சொல்லுங்க. ஜீவன் வந்துருச்சுன்னா என்ன வந்துருச்சு? ஆளுகை. ஜீவன் உள்ள வந்துருச்சுன்னா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? ஜீவன் வெளியே போனதுனால தானே ஆளுகை வெளியே போச்சு. இயேசு உள்ள வந்தா ஜீவன் உள்ள வந்துருச்சு. ஜீவன் உள்ள வந்துருச்சுன்னா என்ன வந்துருச்சு? கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர், நீங்க சொல்றதுக்கும் நல்லா இருக்கு, நாங்க கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஆனா அடியேன் கடந்த 13 ஆண்டுகளாக ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஆனா ஆளலையே. நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க மனசுக்குள்ளன்றதெல்லாம் எனக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும். அந்த வரமெல்லாம் எனக்கு இல்லைன்னா மைக்க கொடுப்பாரு ஆண்டவர். உங்க மனசுக்குள்ள என்ன கேள்வி, அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தானே வந்திருக்கிறோம். இத்தனை வருஷம் ஆச்சே, இயேசுவை ஏற்றுக்கொண்டனே, எல்லா விக்கிரகத்தையும் விட்டுட்டனே, எல்லா பாவத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னால வந்தனே, ஆனா இன்னும் ஆளலையே. இன்னும் அந்த ரியல் ஒரு ஆளுகை என் வாழ்க்கையில வரலையே. அப்பப்ப விழுந்து விழுந்து எந்திரிக்கிறனே, பாவத்தை கூட என்னால ஆளுகை செய்ய முடியலையே, பிசாச ஆளுகை செய்ய முடியலையே. Why? காரணம் என்ன? காரணம் என்ன காமிக்கட்டுமா? என்ன காரணம்னு காமிக்கட்டுமா? எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 இருந்து வாசிங்க பார்ப்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறார். என்னங்க நல்லா பாருங்க, எப்படியாவது 2026 தந்துருவார். என்னங்க போட்டிருக்கு? இன்னொரு 40 நாள் உபவாசம் இருந்தா தருவார். கண்ணீர் விட்டு கதறி அழுதால் தருவார். அப்படியே போட்டிருக்கு. சொல்லுங்கம்மா, ஏதாவது சொல்லுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா, என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. தந்திருக்கிறாரா, தர போகிறாரா? பைபிளை படிக்கும் பொழுதெல்லாம் கிராமரோட படிக்கணும். பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸான்னு பார்க்கணும். நாங்கள் அதெல்லாம் பார்க்கறதில்ல பிரதர். காலையில் எந்திரிப்போம், ஒரு அதிகாரம் கட 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 வாசித்து முடிச்சு இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. எதுக்கு வாசித்தீங்க பிரதர்? ஏன் இவ்வளவு கட கட கடன்னு வாசித்து முடிக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னா, இல்ல பிரதர் ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது பிரதர், அதுக்காக என்ன பண்ணிடுவோம்,
மதுரை பாஷையில் சொல்லணும்னா உருப்படவே மாட்டீங்க. இப்படி வாசிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கல. கவனமா வேதத்தை திறக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நான் தாவீது கண்ணா குருட்டு கண்ணா, நல்ல அழகான கண்ணு இருக்கிற 8 பேரில் அவன் கண்ணு தான் அழகான கண்ணுன்னு வேதம் சொல்லுது. இந்த கண்ணு நல்ல அழகாக இருக்குது, திறந்திருக்கு. உள்ளே இருக்கிற ஆவியின் கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டாதான் இந்த சத்திய வார்த்தையில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதிகாரத்தையெல்லாம் வாசித்து முடித்து மெடல் யாரும் கொடுக்க போகிறதில்ல. 2 வசனம் வாசித்தாலும் உள்ளே இருக்கிற அந்த ஜீவன், வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் எனக்குள்ளே போகணுமே, அந்த அதிசயத்தை நான் பார்க்கணுமே. அது கண்ணை திறந்து விடுங்க ஆண்டவரேன்னு கவனிக்கணும். தர போகிறார்னு சொல்லலை, நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். வாசிங்க வாசி. அந்த ஜீவன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். எத்தனை பேர் குமாரனை உடையவர்கள் இங்க இருக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க அத்தனை பேரும் ஜீவனை உடையவர்கள். இந்த திண்டுக்கல் பட்டணத்திலேயே நீங்க தான் ஜீவனை உடையவர்கள். உங்களை ஆளுகை செய்ய வைக்கிற ஜீவனை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிட்டார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் 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 அப்படின்னா ஏன் ஆளுகை செயல்ன்றதுக்கு இங்கே தான் விவரமாக பதில கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஜீவன் உள்ள இருக்கு, ஆனால் உள்ள இருக்குன்ற மேட்ரு நமக்கு அதனால தான் கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால். விபச்சாரம் பண்றதுனால அப்படி சொல்லலை, இவங்க வேசித்தனம் பண்ணாங்கன்னு சொல்லலை. நல்லவர்கள் நல்லவர்கள் சன்மார்க்கர்கள் உத்தமர்கள், ஒழுங்கா சர்ச்சுக்கு போகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள். ஆனால் அறிய வேண்டியதை என்ன செய்யலை? அறியலை. அறிய வேண்டியது அறியலைன்னா அதனுடைய பலாபலனதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் இயேசு சொன்னார், இந்த உலகத்துக்கு வந்த உடனே சத்தியத்தை அறிவீர்கள் அறிவீர்கள் அறிவீர்கள். இப்போ அறிய வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு. அறியறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும், காலத்தை ஒதுக்கணும். காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்கிற வரைக்கும் காப்பி போட்டோமா பிரதர், காப்பியை போட்டு முடிச்சோடனே பாத்திரத்தை விளக்கணுமா பிரதர், விளக்கி முடிச்சோடனே இட்லியை ஊற்றணுமா பிரதர், இட்லியை ஊற்றினோடனே சட்னியை ஊற்றணுமா பிரதர். காலையிலேருந்து நைட்டு 11 மணி இதுலேயே நம்ம வாழ்க்கை ஓடக்கூடாது. நாங்கள் தான் சர்ச்சுக்கு போகிறோம்ல பிரதர், சர்ச்சுக்கு போகணும் கண்டிப்பாக, ஆனால் அது போதாது. கர்த்தரோடு விசேஷமாக வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்க பழகு. அறியலைன்னா அதனுடைய பலாபலனை எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். நான் இதை சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். சில வருஷங்களுக்கு முன்னால் மதுரையில் பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரிட்ஜில் ஏறுறேன், ஒரு பாலத்தில் ஏறுற நேரம் என்னைய மொபைல் ஃபோனில் யாரோ கூப்பிட்டாங்க. நான் உடனே எடுத்து பேசுகிறேன். எடுத்து பேசிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஃபோன்லேயும் பேசிக்கிட்டு பைக்கையும் ஓட்டிக்கிட்டே அந்த பாலத்துடைய எண்டுக்கு போயிட்டேன். பாலத்தை விட்டு இறங்குறேன், கீழே இறங்குறேன். பாலம் இறங்குற இடத்துல ஒரு போலீஸ், டிராஃபிக் போலீஸ் நின்று கையை காமிக்கிறார், என்னை நிறுத்துறார். நானும் அப்படி ஓரமாக போய் அவர் நிறுத்தினோடனே நிறுத்துறேன். என்ன நினச்சிக்கிட்டு நிறுத்துறேன்னா லிஃப்ட் கேட்குறாரு போல இருக்கு. ஏன்னா அவர் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தார்.
தனியாக நின்று கையை காமிச்சு என்னை நிறுத்தின உடனே நான் அவர் லிஃப்ட் கேட்குறாரு போல இருக்கு, அப்படி நம்ம கூட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வண்டியிலே உட்காந்துருக்கேன். வண்டியை நிறுத்திட்டு அப்புறமும் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பேச்ச நிறுத்தலை. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. நான் ரொம்ப சாவாசமாக எல்லாம் பேசி முடித்த பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், வாங்க சார் எங்கே போகணும் சார்? அவர் சொன்னார், சார் நான் எங்கேயும் போக வேணாம், நீங்கள் தான் போகணும். கொஞ்சம் வண்டியை நிறுத்திட்டு இறங்குறீங்களா? இறங்குனேன். இறங்கினோடனே ரோட்டை கிராஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு போனார். ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் கூப்பிட்டு போனார். அங்கே ஜீப்பில் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கிறார் அங்கே. அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது இவர் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. என்னத்துக்கு என்ன ஏதுன்னு ஒரு விவரம் சொல்லாமல் வாங்க சார்னு கூப்பிட்டு போகிறார். நான் போயிட்டே இருக்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா, இது லைசன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்கள்ல அப்பப்போ, அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க போல இருக்கு. நான் போயிட்டே இருக்கிறேன். அங்கே போன உடனே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு இவர்கிட்ட, எதுக்கு சார் எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்? அப்பத்தான் சொல்கிறாரு, சார் ரன்னிங்கில் மொபைலில் பேசிக்கிட்டே வந்தார் சார். ரன்னிங்கில் ஓட்டிக்கிட்டு மொபைலில் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? பேசக்கூடாதுன்ற மேட்ரு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போத்தான் மொபைலே வந்திருக்கு, மொபைல் வாங்கியிருக்கோம். நமக்கு மொபைலில் பெல் அடித்தாலே நம்ம பெரிய ஆளுன்னு நினப்பு இல்லையா? அப்போ அந்த காலம் நான் சொல்கிறது. எனக்கு மேட்ரே தெரியாது. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்ன சார் ரன்னிங்கில் மொபைலில் பேசக்கூடாது, 10 நாளைக்கு முன்னால் தான் ஜிஓ போட்டிருக்காங்களே சார், உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாலேயே கேட்டார், நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம ரொம்ப கெத்தா, நான் பாஸ்டராக இருக்கேன், சர்ச்சில் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லிட்டேன் நான். அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது சார், இந்த மாதிரி பேசக்கூடாதுன்றது எனக்கு தெரியாது சார். உடனே அவர், அப்படியா சார், உங்களுக்கு தெரியாதா சார், நீங்கள் பாஸ்டர் சார், நீங்கள் ஊழியக்காரர் சார், நீங்கள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டீங்க சார், பரவாயில்ல சார், இந்த ஒரு தடவை பண்ணிட்டீங்க சார், இனிமேல் பண்ணாதீங்க சார், போயிட்டு வாங்க சார், இப்படியெல்லாம் சொல்லலை சார். நீங்கள் எல்லாம் ஆன்னு பார்க்குற, பரவாயில்லையே பாஸ்டரை விட்டுட்டாங்களே, விடலை சார், விடலை. நான் தெரியாதுன்னு சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் தெரியாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை சார், 400 ரூபா ஃபைனை கட்டிட்டு போங்க சார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் ஃபைன் கட்டுகிறார்கள். ஃபைனை கட்டிட்டு பைக் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உள்ள இருந்து ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். என்னுடைய சத்தியத்தை 66 புஸ்தகத்தில் நான் எழுதி கொடுத்தோம். இந்த சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாய் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் அறியாமல் இருக்கிறதுக்கு பரலோகம் பொறுப்பில்லை, தேவன் பொறுப்பில்லை, ஆவியானவர் பொறுப்பில்லை. அறிந்து கொள்ளும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். நேரத்தையும் காலத்தையும் அதில் செலவழிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உட்காரணும், தாழ்த்தணும், வார்த்தைக்கு முன்னால் தாழ்த்தணும். மத சடங்க நிறைவேற்றிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்நாளெல்லாம் தோற்று போன ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். வாழ்நாளெல்லாம் கண்ணீரின் வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். வேற சாய்ஸே கிடையாது. வாழ்நாளெல்லாம் பிசாசு நம்மளை காசைக்கு பிழிஞ்சிருவான். விளையாட்டு இல்லை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது விளையாட்டு இல்லை, சீரியஸ். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா அடுத்து இந்த கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமா மகிமைப்படணும். பிசாசை விரட்டணும், தலையை உடைக்கணும், அடிக்கணும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்ருவின் சகல வல்லமைகளையும் நீங்கள் 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 நீங்கள்
நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா என்னைக்கு இந்த ஜீவன் வந்துருச்சோ அன்னைக்கு ஆளுகை அதிகாரம் உள்ள வந்து விட்டது. அழுதுகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை பார்த்து என்னைக்காவது இறங்கி வந்து ஏதாவது பண்ணுவார். 2000 வருஷத்துக்கு முன்னால இறங்கி வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். இனி அவர் இறங்கி வாங்கன்னா அவர் நான் எத்தனை தடவைப்பா இறங்கி வர்றது? இனி ஏற்கனவே இறங்கி வந்துட்டேன். இனி அடுத்து ஒரே ஒரு தடவை இறங்கி வரப்போறேன். அது 1000-10,000 தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு இன்னொரு முறை இறங்கி வரப்போறேன். அதுக்கும் இதுக்கும் நடுவில் இறங்கி வரமாட்டேன். நீ எழும்பணும், நீ தான் எழும்பணும். கண்ணு திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் ஜீவன் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, எனக்குள் ஜீவன் இருக்கிறது. ஆகவே நான் ஆள முடியும். சத்தமா சொல்லுங்க, நான் ஆள முடியும். மறுபடி சொல்லுங்க, நான் ஆள முடியும். பாவத்தை ஆள முடியும், சாபத்தை ஆள முடியும், பிசாசை ஆள முடியும், சூழ்நிலைகளை ஆள முடியும். ஆளுகிறவர்களை கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். ஆளுகை உள்ள வந்துருச்சுன்ற அறிவு ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முடிக்கிறேன், நாளைக்கு தொடர்றேன். ரொம்ப முக்கியமான ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்போ நமக்குள்ள வந்திருக்கிற ஜீவன் இது நம்ம பிரயாசத்தினால வரல, அவருடைய கிரயத்தினால் வந்தது. நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினால் நமக்குள்ள வரல, அவருடைய தியாகத்தினால வந்தது. எப்பொழுதும் கிறிஸ்துவை வாழ்க்கையில் உயர்த்துகிறவர்களாய் மாற வேண்டும். விசேஷமாய் கல்வாரி சிலுவையை உயர்த்துகிறவர்களாய் மாற வேண்டும். இப்போ ஒரு பாயிண்ட், நமக்குள்ள ஜீவன் வந்துருச்சு. இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்குள்ள என்ன வரல? என்ன வரல? அப்ப என்ன இருக்கு? சுவாசம் இருக்கு, மரணம். மரணம், இந்த மரணம் அவர்களை நேரா அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலுக்குள்ள தள்ள போகிறது. இப்போ ஜீவனை பெற்ற நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. முதல்ல எனக்குள்ள ஜீவன் இருக்கின்ற அறிவு எனக்கு வருகிறது போல, எனக்குள்ள வந்த ஜீவன் என் பக்கத்து வீட்டுக்கு வரணுமே, எதிர்த்த வீட்டுக்கு வரணுமே, என் கூட பிறந்தவங்களுக்கு வரணுமே, என்னுடைய கணவனுக்கு வரணுமே, என் பிள்ளைகளுக்கு வரணுமே, என்னோட வேலை செய்கிறவங்களுக்கு வரணுமே, என்னோட படிக்கிறவங்களுக்கு வரணுமே. இல்லைன்னா அந்த மரணத்தில் செத்து அழிஞ்சு போயிடுவானே. இந்த ஒரு பாரம், இந்த ஒரு ஏக்கம் இந்த மாலை நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதல்ல நமக்கு வர வேண்டியது, எனக்குள்ள ஜீவனை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். வீட்டுக்கு போய் படுக்கிறதுக்குள்ள 50 தடவையாவது வாயை திறந்து சொல்லணும், எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, குமாரன் எனக்குள்ளே இருக்கிறார், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இப்போ இந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய திட்டம் இல்லை. கவனி, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நாளைக்கு தொடர்றேன் காலையில். இந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது மாத்திரம் தேவனுடைய திட்டம் இல்லை. இந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்து புரண்டு மற்றவர்களுக்குள்ளே போகணும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யாரோ ஒரு நபருக்குள்ள இருந்த ஜீவன் அவர்கள் உனக்காக ஜெபித்து, உனக்காக பாரப்பட்டு, உனக்காக கண்ணீர் வடித்ததுனால அவர்களுக்கு இருந்த ஜீவன் உனக்குள்ளே வந்திருக்கிறது. யாரோ ஒருவர் உனக்காக ஜெபித்தார்கள், யாரோ ஒருவர் உனக்காக பாரப்பட்டார்கள், அவர்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன், இந்த ஜீவன் அவங்களுக்குள்ளே போயிடணுமே, இந்த மரணத்துக்குள்ளேருந்து வெளியே வரணுமே, மரணத்துக்குள்ளேருந்து எப்படியாவது விடுதலையாக்கப்படணுமே, அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்படணுமே, இருளுக்குள்ளேருந்து விடுதலையாக்கப்படணுமேன்னு யாரோ ஒருவர், யாரோ ஒரு நபர், யாரோ ஒரு ஊழியர், யாரோ ஒரு விசுவாசி, யாரோ ஒரு சகோதரர், யாரோ ஒரு சகோதரி உனக்காக ஜெபித்தார்கள், பாரப்பட்டார்கள், உன் மேலே கண் வைத்தார்கள். அதனால தான் இன்னைக்கு மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு நீ உட்பட்டிருக்கிறாய்.
இப்ப பரலோகம் பார்க்குது, நீ எத்தனை பேருக்கு இந்த ஜீவனை கொடுக்க போற? இந்த உள்ள இருக்கிற ஜீவன் உனக்குள்ள இருந்து எத்தனை பேருக்கு போக போகுது? ஒன்றும் செய்ய வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். எனக்கு ஒன்றும் பேச தெரியாதியா, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாதியா, ஒன்றும் பேச வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனால் 2 சொட்டு கண்ணீராவது விட்டு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பி. இன்னையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பி. ஏன்னா இது ஒரு ஜீவ மரண போராட்டம். மக்கள் மரணத்துக்குள்ளே இருக்கிறார்கள். மக்களை மரணத்துக்குள்ளே வச்சு, அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அழித்து, குடும்பத்தை அழித்து, வாழ்க்கையை அழித்து, நேராக அந்த அக்கினி கடலில் போய் தள்ளுறதுக்கு பிசாசு ஜனங்களை கூட்டமாய் தள்ளி கொண்டிருக்கிறான். இந்த கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் ஒரு நாள் இருந்தோம். அந்த கூட்டத்தில் தான் இருந்தோம். நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்த நம்மை யாரோ ஒருவர், யாரோ ஒரு சகோதரன், யாரோ ஒரு சகோதரி நமக்காக ஜெபித்தார்கள், நமக்காக பாரப்பட்டார்கள், நமக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னார்கள், இந்த ஜீவனை பற்றி சொன்னார்கள், இந்த ஜீவனை கொடுக்கிற இயேசுவை குறித்து நமக்கு சொன்னார்கள். சொன்னதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து சந்தோஷமா ஆடி பாடி களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, இன்னைக்கு நான் மரித்தாலும் பரலோகத்துக்கு போவேன். ஆனால் இந்த நம்பிக்கை இல்லாமல் ஆயிரங்கள் லட்சங்கள் இந்த திண்டுக்கல் பட்டணத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை குறித்த எந்த அக்கறையும் இல்லாமல், அதை குறித்த எந்த கரிசனையும் இல்லாமல், ஆத்துமக்களை குறித்த எந்த பார்வையும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்றத போல பரிதாபமான வாழ்க்கை வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புரண்டு ஓடும். தண்ணீருள்ள நதி இல்ல, ஜீவ தண்ணீருள்ள நதி. அந்த ஜீவ தண்ணீருள்ள நதி உள்ளேயே இருக்குன்னு சொல்லல, உள்ள இருந்து புரண்டு என்ன செய்யும்? ஓடும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கு ஓடும், எதிர்த்த வீட்டுக்கு ஓடும், அந்த தெருவுக்கு ஓடும். அந்த தெருவில் மரணத்தில் இருக்கிற மக்கள், மரணத்தின் பிடியில் இருக்கிற மக்கள், பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள், அந்தகாரத்தின் பிடியில் இருக்கிற மக்கள், இருளின் பிடியில் இருக்கிற மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது நான் ஜெபிக்க போறேன், நான் கண்ணீரை ஊத்த போறேன். அந்த ஜனங்கள் எப்படியாவது ஜீவனுக்குள்ள வரணும். முதல்ல நான் ஜீவனை பெற்றிருக்கிறேன் என்ற அறிவு, அந்த ஜீவன் என்னை ஆள வைக்கிறது என்ற அறிவோடு நான் ஆளுகை செய்ய போறேன், நான் ஆள போறேன். என்னை போலவே அவர்களையும் ஆளுகிறவர்களாய் மாற்றுகிறதற்கு என்னை அர்ப்பணிக்க போறேன். எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடு. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நீங்க ஒரு மதத்துக்குள்ள வரல பிரதர் சிஸ்டர், ஒரு மதத்துக்குள்ள உங்களை கொண்டு வரல, ஜீவனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆதாம் இழந்து போன ஜீவன் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்றதை சொல்லுங்க. எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், ஆகவே எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. நான் ஆளுகிறவன், நான் அடிமை இல்லை. சத்தமா சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, நான் ஆளுகிறவன். பரலோகம் கேட்கட்டும், நரகம் கேட்கட்டும், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். தேவதூதர்கள் கேட்கட்டும், அசுத்த ஆவிகள் கேட்கட்டும், பிசாசு கேட்கட்டும். நான் அடிமை இல்லை, நான் ஆளுகிறவன். சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, நான் ஆளுகிறவன். ஏனென்றால் கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. மதம் இல்லை, ஜீவன் இருக்கிறது. அருமையான இந்த ஜீவனை பெற்றவர்கள் இப்ப கொஞ்சமாவது இந்த ஜீவன் மற்றவங்களுக்கு போகணும். மரணத்துக்குள் இருக்கிற 4 பேரையாவது நான் விடுதலையாக்கணுன்ற அந்த அர்ப்பணிப்போடு நாம் அந்த ஜெபத்தை முடிக்க போறோம். பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின்
மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்து. யார் கைதட்ட வேண்டாம். மறிப்பேனே ஆயத்தமானேன். அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே. தேவே அழைத்தீரே. நல்ல பிதாவை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக யாரோ ஒருவர் பாரப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள், ஜெபித்தார்கள். இந்த கிறிஸ்துவின் ஜீவனை குறித்த சுவிசேஷத்தை எங்களுக்கு சொன்னார்கள். அதனால தான் எங்களுக்குள்ள ஜீவன் வந்திருக்குது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆளுகிறவர்கள், ஆளக்கூடிய ஜீவனை உள்ள கொடுத்திருக்கிறீர் என்கிற ஆழமான ஒரு அறிவு, ஒரு ரெவலேஷன் நாலேஜ், ஒரு வெளிப்படுத்தல் அறிவு உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குள்ள விழுவதாக. இனி நான் அடிமையா இருக்க மாட்டேன், இனி நான் தோற்று போனவனா இருக்க மாட்டேன், இனி பாவத்தில் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறவனா இருக்க மாட்டேன். என கிறிஸ்து கிரயம் கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இந்த ஜீவனை எனக்குள்ள டெபாசிட் பண்ணிட்டு போயிருக்கிறார் என்கிற ஆழமான உணர்வோடு உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேர் வாழட்டும். அது மாத்திரமல்ல, உள்ள இருக்கிற ஜீவன் தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளாதபடி 4 பேருக்கு இந்த ஜீவனை குறித்து சொல்ல, 4 பேருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க, 4 பேரை இந்த ஜீவனுக்குள்ள கொண்டு வர இங்க இருக்கிற அத்தனை பேரையும் நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட வருகிற நாட்களில் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கடைசியாக ஜெபமும் ஆசீர்வாதமும் நம்ம மத்தியில் இருக்கிற தலைமை போதர் பெவின்ஜி அவர்கள். எங்கள் அன்பான பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே நீர் வைத்த ஜீவனுக்காக, அந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிற அதிகாரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே கோழைகளாக வாழுவதற்கு அழைக்கப்படவில்லை. கர்த்தாவே, நாங்கள் ஆளுகை செய்வதற்கு, பாவத்தை ஆளுகை செய்ய, உலகத்தை ஆளுகை செய்ய, சத்துருவை ஆளுகை செய்ய, பிசாசனுடைய கோட்டைகளை ஆளுகை செய்ய, உரகா சந்தரி கபா சந்தரியா ஜீசஸ் ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த ஆளுகையை நீர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஜீவனை நீர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்த ஜீவன் இந்த தேசத்திலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று, வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று எங்களை அழைத்தீரே. அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் அநேக ஜனங்களை ஆண்டவரே ஆச்சரியமான ஒளியிடத்திலே கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரிக கூட்டமாய் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை அழைத்ததற்காய் ஸ்தோத்திரம். அதை செய்து நிறைவேற்ற நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வசனத்தை பேசின மகனை ஆசீர்வதி, எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்ற சதா காலமும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.